அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான மாதிரி வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு காணப்படாத நூல் ஒன்று. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் திருவிளையாடற் புராணம். இந்த எஸ்கலேட்டர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா மின் படிக்கட்டு. வாக்கியம் 1 வாக்கியம் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. அது சரிதான். ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. அது தவறு. இப்போ 1 மட்டும் சரி. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியின் ஆ என்பதன் பொருள் என்ன? ஆ அப்படிங்கிறதுக்கு பசு. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நாற்று அப்படின்னா நம்மளுக்கு நடுதல்னு அர்த்தம். நீர் அப்படிங்கிறது பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு 3வது ஆப்ஷன் தான் அது. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தோல் கருவி அப்படிங்கிறது நம்மளுக்கு முரசுன்னு தெரியும். அந்த ஒன்று தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம பொறுத்திக்கலாம். தோல் கருவி அப்படின்னா முரசு. நரம்பு கருவி அப்படின்னா வீணை. காற்று கருவி அப்படின்னா குழல். கஞ்சக்கருவி அப்படின்னா சாளரா. பனையின் இளம் பருவத்திற்கான சொல் எது? பனையின் இளம் பருவத்திற்கான சொல் எது? வடலி. வடலி. இதுவுமே நம்ம புக்கில் இருக்குது எல்லாத்துக்குமே. அதையும் நல்லா பார்த்துக்குங்க. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார்? கதே. ஆன்சர் கதே. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். இத்திருக்குறள் இடம்பெறும் அதிகாரம் எது? அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை. நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளுள் ஒன்று நல்லொழுக்கம். அதில் பார்த்தீங்கன்னா கப்பித்தான் அப்படிங்கிறது தலைமை மாலுமின்னு அர்த்தம். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. பிலவான் அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடம் தான் பிலவான். தொங்கான் அப்படின்னா கப்பல். தொங்கான்னா கப்பல். அவுளியா மீன் அப்படின்னா அது ஒரு மீன் வகை. அப்போ கப்பித்தான்னா தலைமை மாலுமி. அது ஞாபகம் வச்சுங்க. ராஜம் கிருஷ்ணன் எழுதாத புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் கரிப்பு மணிகளும் அவருடையது தான். வேருக்கு நீர் அதுவும் அவருடையது தான். கூட்டு குஞ்சுகள் அதுவும் அவர் தான். இப்போ உன்னை போல் ஒருவன் தான் அவருடையது கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, விரிச்சி என்ற சொல்லின் பொருள் யாது? விரிச்சி அப்படிங்கிறதுக்கு நற்சொல். கொற்கையின் முத்துகளை விரும்பி வாங்கி சென்றவர்களாக சங்க இலக்கியங்கள் யாரை கூறுகின்றன? யவனர்கள். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். இவ்வடிகள் மூலம் கவிஞர் உணர்த்த வரும் பண்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொறுமை, அடக்கம். அடுத்து வாக்கியம் 1. 63 நாயன்மார்களில் ஒருவர் திருமூலர். அது சரியானது தான். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 12 திருமொழிகளில் 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை கிடையாது, நம்மளுக்கே தெரியும். அது 10ஆம் திருமுறை தான். அப்போ வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. 8 தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடலை இயற்றியவர் யார்? கீரந்தையார். அடுத்த பொறுத்துக்க பாருங்க. திருக்குறள் அப்படின்னா திருவள்ளுவர். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள். ஆத்திச்சூடினா ஔவையார். கம்பராமாயணம்னா கம்பர். இதில் பொறுத்துக்க கொடுத்த தமிழ் அந்த அரபு எண்களுக்கான தமிழ் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாக நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். இப்போ மூவேந்தர் அப்படின்னா 3ன்னு வரணும். அதை நம்ம ஈஸியாக அந்த குறியீடுகளை பார்த்து இதுதான் 3ங்கிறதுக்கான குறி. 10 பாட்டு அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 10. கான்னா 1ன்னு அர்த்தம். ஒரு 0 இருக்குது பாருங்கள். இதுதான் 10ன்னு அர்த்தம். 8 தொகைன்னா 8ன்னு வரணும். 8னாலே நம்மளுக்கு ஆ தான் 8ன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் இதை நான் ஞாபகம் வச்சுங்க. சிற்றிலக்கிய வகை 96. சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை இருக்குது? 96 இருக்குங்களா? 9க்கு ஒரு எழுத்து சாவுக்கு அந்த 6க்கு வருது. இதில் கிளியராக உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் பொருத்தி பார்த்தா ஓரளவுக்கு பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள்.
மூவேந்தர் அப்படின்னா மூன்றுன்னு வரணும். அந்த ஞாவுக்கு தான் 3. இதை பாருங்க, 3வதுல ஞா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் 3. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன, ரைட்டு தான். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர், இதுவும் சரிதான். அப்போ 1 மற்றும் 2 சரி. நெய்தல் நிலத்திற்கான தொழில் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம சிம்பிளாக அந்த 5 திணைகளுக்குரிய கருப்பொருள் உரிமை எல்லாமே அந்த அட்டவணைலாம் கிளியராக படிச்சுக்கிட்டீங்கனாலே 2-3 கேள்வி எல்லா தமிழ் மொழி தகுதி தேர்விலையும் வந்துட்டு தான் இருக்குது. மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். அடுத்து பாருங்கள், குறில் ஒலிக்கும் கால அளவு. இப்போ குறிலுக்கு எவ்வளோ மாத்திரை நம்ம சொல்லுவோம், 1 மாத்திரை. நெடிலுக்கு எவ்வளோ மாத்திரை, 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, அரை மாத்திரை. இப்போ கல் என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரை வரும், காவுக்கு 1 மாத்திரை, இல்லுக்கு அரை மாத்திரை, அப்போ 1.5 மாத்திரை. ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வாக்கியம் 1, வாக்கியம் 2. சிறுகதை என்பது சிறிய கதை அல்ல, ஒரு சிறு சம்பவம், ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது தான், அது ரைட்டு தான். சிறுகதையில் ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என 3 பகுதிகள் உண்டு, அதுவும் சரிதான். அப்போ 1 மற்றும் 2 சரி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த குலம் அப்படிங்கிறது 2 லா வரணும், சின்ன லா வரும், குலம். அடுத்து வாக்கியம் 1. இந்த வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் கல்யாண்ஜி. ஆமாம், இதுவும் இருக்குதான், அது உண்மை, கரெக்டு தான். அவரது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு ஒரு சிறு இசை கிடையாது, வேறு பெயர் இருக்குது என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது, அது தப்பு, அந்த பெயர் கிடையாது. அப்போ 1 மட்டும்தான் சரி. பொறாமை உள்ளவன் செல்வம் யாரால் ஆராயப்படும், சான்றோர்களால். நருந்தொகை என்றழைக்கப்படும் நூலுக்கு வழங்கும் வேறு பெயர் வெற்றி வேர்க்கை. தொடரில் உள்ள பிழைகளை திரித்து எழுதுக. அதாவது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அடுத்து தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஏ, யா, ஆ, ஓ, ஏ, கரெக்டு தான். இன எழுத்துக்கள் அந்த இன்ன இத்து இம் இன், ஆமாம், இது எல்லாம் இன எழுத்துக்கள் தான். 3வது பாருங்கள், கசதப, அது மெய் எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்த லாஸ்ட்டு பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ, உ, அது சுட்டு எழுத்துக்கள் தான். அப்போ எது தப்பாக இருக்குது, 3வது ஆப்ஷன் தான் தப்பு. மெய் எழுத்து என்பதற்கு வழங்கப்படும் இலக்கண பெயர் என்ன, ஒற்று. சரிங்களா? இப்போ இதே போல் நாளைக்கு மீதம் ஒரு 50 வினாக்களுக்கான விடையை நம்ம காலையிலே அப்லோட் பண்ணுவோம், நாளைக்கு காலையில். அனைவருக்கும் மிக்க நன்றி.